இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மோட பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல விலைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் கண்களை நீர் திறந்தருளுவீராக. அன்றுவரே, உம்முடைய வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை அனல் மூட்டி எழுப்புவீராக. உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோட பேசும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஐயா. நீர் அப்படியே செய்வீரதற்காக ஸ்தோத்திரம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது, உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளதப்பா. உம்முடைய வசனம் எங்களை உருமாற்றுகிறதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அருமையான பக்தன் தாவீது எழுதின ஒரு நல்ல ஒரு பாடல் இது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், தஞ்சமானவர். இந்த பூலோகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் சிறுமைக்குள்ளாகிறான், நெருக்கப்படுகிறான். அது மிகவும் மிகவும் சஞ்சலத்துக்குரிய ஒரு நேரம், ஒரு இக்கட்டான ஒரு நேரம். இந்த பூலோகத்துல வாழ்கிற ஒரு மனிதன் சொல்ல முடியாது நான் சிறுமைப்படவில்லை என்று சொல்ல முடியாது. அவன் சிறுமைக்குள்ளே கடந்து செல்கிறான், அவன் நெருக்கப்படுகிறான், உண்மைதான். ஆனால் இங்கு பக்தன் நமக்கு சிறுமைப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சிறுமைப்படுகிற ஒரு நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற ஒரு நேரம். நெருக்கப்படுகிற ஒரு நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்குகிற நேரம் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நாம் ஒரு மனிதன் சிறுமைப்படுகிறான் என்றால், ஒரு மனிதன் நெருக்கப்படுகிறான் என்றால், அது எதினால் ஏற்படுகிறது என்ற காரணங்களையும் நாம் புரிந்து கொண்டு, நெருக்கப்படுகிற நேரத்திலே நமக்கு ஒரு நல்ல சிருஷ்டிகர்த்தா உண்டு என்பதையும் நாம் அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வருதா, சிறுமைகள் வருதா அப்படின்னா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். அப்ப சிறுமை, ஒரு நெருக்கம், ஒரு எளிமை வருவதற்கான காரணங்கள் தான் என்ன? வேதம் இதற்கு சில காரணங்களை சுட்டி காட்டுகிறது. முதலாவது, நாம் சிறுமைப்படுவது நம்முடைய பாவத்தினாலேயே, நம்முடைய அக்கிரமத்தினாலேயே. ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை சொல்லும்போது அழகாக பக்தன் பதிவிடுகிறார். எழுதுங்க, எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 106ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால்
அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். ஆண்டவர் அவர்களை பல முறை விடுதலை ஆக்கினார். பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். சிறுமைப்பட்ட போது கர்த்தர் விடுதலை ஆக்கினார், உண்மைதான். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களுடைய யோசனைகளுக்கு இடம் கொடுத்து தாங்களே சிறுமைப்பட்டு அது நெருக்கப்பட்டு அவதிப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய யோசனைகளினால் அவர்கள் என்ன செஞ்சாங்களா? தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணினது மாத்திரமல்ல, தங்கள் அக்கிரமத்தினால் சிறுமைப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். முதல் சிறுமைப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நாமே தான் அதற்கு காரணம். நம்முடைய அக்கிரமம் அதற்கு காரணம். பக்தன் தாவீதும் இதை சுட்டி காட்டாமல் இல்லை. தன்னுடைய ஜீவியத்தை குறித்து பேசும்போது சொல்றாரு, நான் சிறுமைப்பட்டதற்கு காரணம் என்ன? என்னுடைய பாவமே. சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அங்கே பக்தன் தாவீது சொல்றதை சற்று கவனிங்க. அவர் சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், என் இளவயதின் பாவத்தை ஆண்டவரே நினைவு கூறாமல் இருப்பீராக, என் மீறுதல்களை நீ நினைக்காமல் இருப்பீராக என்று சொல்லுகிறார். 25ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனம் அபர்ணமாக தான் சொல்லுகிறது. அதே போல 25ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். 18ஆம் வசனத்தை கவனிங்க. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். அப்ப தாவீது தன்னுடைய பாவத்தினாலேயே, தன்னுடைய அக்கிரமத்தினாலேயே என்ன அனுபவித்தார்? துன்பத்தை அனுபவித்தார், வருத்தத்தை அனுபவித்தார், நெருக்கப்பட்டார். இந்த நேரத்துல தான் அவர் சொல்ற காரியங்கள் நீங்க 16ஆம் வசனத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். அப்போ தாவீது தன்னுடைய சிறுமைப்பட்டதற்கான காரணத்தை அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? என் பாவம், என் அக்கிரமம், இதுதான் என்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறது. நான் நெருக்கப்படுகிறதுக்கான காரணம் இதுதான். அப்போ முதலாவது கவனிங்க, சிறுமைப்படுகிறது எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறுமைப்படுகிற அந்த அனுபவம், நெருக்கப்படுகிற அனுபவம் வித்தியாசப்படும். முதல் காரணத்தை சுட்டி காட்டும் பொழுது, நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், இது நம்மை சிறுமைப்படுத்தும். இன்னும் மற்ற காரணங்கள் உண்டு. சிறுமைப்படுகிறதற்கான காரணங்கள் என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறைவோடு நீங்கள் இருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் கிடைக்காமல் நீங்கள் குறைவுபட்டு இருக்கும் பொழுது, மற்றவர்கள் உங்களை நிந்தையாய் பேசுவார்கள் பாத்தீங்களா? அந்த நேரத்துல நீங்க சிறுமைப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கடந்து செல்கிறீர்கள். அன்னாள் என்ற ஒரு தேவ மனுஷி இருந்தால், நல்ல ஒரு தேவ மகள். அந்த அன்னாள் தேவனை நித்தமும் தேடுகிற மகளாய் காணப்பட்டால், தேவ சமூகத்துல ஜபிப்பதுல கவனமாய் இருந்தால், தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதிப்பதில் முக்கியத்துவம் கொடுத்தால், ஆனால் அவளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த குறைவுதான் அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, குழந்தையற்றவளாயிருந்தால். அந்த குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினாலே அவளுடைய சக்கலத்தி அவளை நிந்தித்தால், அவமானப்படுத்தினால், அவளுக்கு விரோதமாய் பேசினால், இந்த காரியத்தினாலே அன்னாள் சிறுமைப்பட்டால், நெருக்கப்பட்டால், மிகவும் அழுது புலம்பினாள். அன்னாளை குறித்து நாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த சிறுமைப்பட்ட நேரத்துல அவள் என்ன செய்கிறாள் கவனிங்க. அவள் போய் தேவனுடைய ஆலயத்துல போய் தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தின் பாரத்தையெல்லாம் ஊற்றி விடுகிறாள். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறுமைப்படுகிறது பாவத்தினால் தான் நடக்கும் சொல்ல, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இருக்க குறைவுகள், அந்த குறைவுகளை மற்றவர்கள் சாபமாக கருதி நம்மை நிந்திப்பார்கள், நம்மை குற்றப்படுத்துவார்கள். இது கூட நம்மை சிறுமைப்படுத்தும். 2வது காரணம். 3வது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு விரோதமாய் சத்ரு எழும்பும் பொழுது,
நம்மை நிந்திக்கும் பொழுது நாம் சிறுமைப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கடந்து செல்கிறோம். விசேஷமாக தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோம் நிமித்தம் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்சலோம் தாவீதினுடைய சிங்காசனத்தை பிடித்து விட்டான். தாவீது இப்போ அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார். பயந்து ஓடும்போது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது என்ன? தாவீதை சிறுமைப்படுத்தின அந்த சம்பவம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது இப்போ அழுது புலம்பிட்டு போயிட்டே இருக்கிறார். அவர்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அவருடைய போர் வீரர்கள் இருக்கிறார்கள். யோவாப் இருக்கிறான். இந்த பல பேர் அவனோடு இருக்கிறார்கள். பெனாயா இருக்கிறார். இந்த நேரத்துல மறுபக்கத்துல இருந்து வந்து கொண்டிருந்தான் ஒரு மனிதன். அவன் பேர் தான் சிமேயி. அவன் சவுலின் இனத்தான். அவன் ராஜாவை தூஷிக்கிறான். பேலியாலின் மகனே ஓடிப்போ ஓடிப்போ என்று சொல்லி தாவீதை மிக கேவலமாய் திட்டுகிறான். கல்லெறிகிறான் தாவீதுடைய போர் வீரர்கள் மேல. அந்த நேரத்துல யோவாப் சொல்லுகிறார், மற்ற அவனுடைய சேனை வீரர் சொல்றாங்க, அவனை தீர்த்து கட்டிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவீது சொல்றாரு, அவன் என்னை நிந்திக்கட்டும், இந்த சிறுமையில நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்குவாராக, எனக்கு இதுல இருந்து விடுதலை தருவாராக. பாருங்க, தாவீது சிறுமைப்பட்டது எதனால் கேட்டீங்கன்னா, தன்னுடைய சொந்த பிரஜையே அவனை நிந்திக்கிறார்கள். அவனுடைய மகன் அவனுக்கு விரோதமாய் எழும்பிட்டான். அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிரியமானவர்கள் கூட, நம்ம இனத்தானவர்கள் கூட நமக்கு விரோதமாக எழும்பும் போது நமக்கு மிகுந்த வேதனையை கொண்டு வரும். நம் நெருக்கப்படுவோம், சிறுமைப்படுத்தப்படுவோம். இது நம்முடைய பாவத்தினால் வந்ததல்ல, நம்முடைய அக்கிரமத்தினால் வந்ததல்ல. இது நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினதுனால. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் சத்ரு உங்கள் வீட்டாரே என்று சொன்னார். சத்ரு வேற எங்கேயும் இல்ல, உள்ளேயே. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு பரம சத்ரு இருக்கிறான். அவன் தான் இவங்களதான் ஏவுறான். இவன் ஏவி நம்மளை எப்படியாவது சிறுமைப்படுத்த வேண்டும், நம்ம எப்படியாவது கொடுமைப்படுத்த வேண்டும், நம்ம நெருக்கத்துல கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறான். இதுக்கெல்லாம் ஒரு மூல அவனுடைய ரீசன் என்ன தெரியுமா? இந்த நெருக்கப்படுகிற நேரங்கள்ல தான் நம்ம சோர்ந்து போவோம். சோர்ந்து போன உடனே நம்மளுடைய விசுவாசம் தளர்ந்து போவோம். விசுவாசம் தளர்ந்து போச்சுன்னா நாம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துருவோம், பயத்துக்கு இடம் கொடுத்துருவோம். ஜீவனுள்ள தேவனை விட்டது நம்மை பிரித்து விடும். அவனுக்கு தந்திரம் தெரியும். அதனால சத்துருக்கள் மனித சத்துருக்களா இருக்கலாம், நம்முடைய சொந்த வீட்டாரா இருக்கலாம். இதெல்லாம் சத்ரு பயன்படுத்துவான். இது கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், சத்ரு பயன்படுத்துவான். இந்த நேரத்தில் சிறுமைப்படுவீர்கள். இதுவும் ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம் இருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்கிற அநேக மக்கள் சிறுமைப்படுகிறார்கள். விசேஷமாக விதவைகள், ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள். ஏன் தெரியுமா? அவர்கள் பலவீனமானவர்கள் என்று அறிந்து ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் அநியாயம் செய்கிறார்கள், அநீதி செய்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருக்கிறார்கள். இதுவும் சிறுமைப்படுகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இந்த சிறுமைப்படுகிறது எதனால? சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள்னால, மக்கள்னால. விசேஷமாக ஏழைகள் கஷ்டப்படுறத பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேற இருக்கு. அவங்களுக்கு தேவன் நல்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருப்பாரு. ஆனா அவர்கள் ஏழைகளை குறித்து கவலையற்று இருப்பார்கள். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்க மாட்டாங்க. விதவைகளை குறித்து அப்படிதான் காரியம் சொல்லுகிறது. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையாகவே கொடுத்து விட்டார். நீங்க ஏழைகளை குறித்து, விதவைகளை குறித்து கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். திக்கற்ற பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவனமா இருக்க வேண்டும், அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு கட்டளையே கொடுத்து விட்டார். ஆகவே இந்த வண்ணமான காரணங்கள் நம்மை சிறுமைப்படுத்தப்படுத்துகிறது. இந்த காரணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்று நம் மூலமாக வந்தது, இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்க மற்ற ஜனங்களால, சத்துருக்களால வந்தது. இன்னும் ஒரு சிறுமைப்படுத்துகிற அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவம் யாருனால வரும் அப்படின்னு கேட்டா, கர்த்தர்னாலேயே வரும். ஹல்லேலூயா. யாருனால வரும்? இது மனிதர்களால் வர்றதில்ல, சத்ருவினால் வர்றதல்ல. இது கர்த்தரால் தாமே, அவரே நம்மை சிறுமைப்படுத்துவார். அப்படி சிறுமைப்படுத்துவாரா என் ஆண்டவர்?
படுத்துவார். வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அப்ப ஆண்டவர் சிட்சிப்பாரா? சிறுமைப்படுத்துவாரா? சிறுமைப்படுத்துவார். நல்ல கவனிங்க. நான் சொன்னேன், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், இதுவே நம்மை சிறுமைப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது, ஒருவேளை பாவம் செய்யல, அக்கிரமம் செய்யல இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல வாழ்றோம். இந்த சமுதாயத்துல வாழும்போது நம்முடைய கூட இருக்கிற மக்கள்னாலேயே நமக்கு அநீதிகள், அநியாயங்கள் நடைபெறும். நம்முடைய குறைவை வைத்து நம்மை நிந்திப்பார்கள். இது நம்மை சிறுமைப்படுத்தும். ஆகவே இது சத்துருக்கள் மூலமாகவும் வரலாம், மனித சத்துருக்கள் மூலமாக வரலாம். இது ஒரு பகுதி. மூன்றாவது, ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து, நான் உன்னை சிறுமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. பசியினால உன்னை வருத்துவேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? அப்போ ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்துவதற்கும், மனிதன் நம்மை சிறுமைப்படுத்துவதற்கும், சத்ருவாகிய பிசாசு நம்மை சிறுமைப்படுத்துவதற்கும், நம்முடைய சொந்த பாவத்தினாலே வர்ற சிறுமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தினால் அது அவனுடைய நன்மைக்கே என்பதை மறந்து விடாதீங்க. முதலாவது காரியத்தை நீங்க கவனிங்க. யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தார். அந்த பக்தன் தன்னுடைய பாவத்தினாலே சிறுமைப்படவில்லை, தன்னுடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படவில்லை, மற்ற ஜனங்களால் அவர் சிறுமைப்படவில்லை. ஆண்டவரே அவன் சிறுமைப்படுவதற்கு ஒப்பு கொடுத்துட்டார். யார் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு? சத்ருவின் கையில கொடுத்துட்டார். ஆண்டவர் அனுமதிக்காம யாரும் யோபு என்ன செய்ய முடியல, தொடக்கூட முடியாது. சத்ரு கூட தொட முடியாது. ஏன்னா சத்ருக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு வேலியை போட்டிருக்காருன்னு. ஆண்டவர் இந்த வேலியை உடைச்சாதான் சத்ரு சிறுமைப்படுத்த முடியும். அப்ப இது தேவன் அனுமதித்தது. ஏன் தெரியுமா? யோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம் பெறலையா? ஆம், ஆசீர்வாதம் பெற்றார், உண்மைதான். ஆனால் அவரை இன்னும் மேன்மேலும் உயர்த்த விரும்பினார். ஆகவேதான் தேவன் அவரை சிறுமைப்படுத்தினார். முதல்ல நமக்குள்ள இருதயத்தில் உள்ளதை நம்ம அறியணும். யோபு கூட பக்தன் தான், நல்ல தேவனுடைய மனுஷன் தான், நல்ல பலி செலுத்துகிற ஒரு மனிதன் தான். ஆனா ஆண்டவர் அந்த சிறுமைப்படுத்துகிற அனுபவத்துல ஏன் விட்டாருன்னு தெரியுமா? யோபுடைய இருதயத்தில் உள்ளதை யோபு அறிந்து கொள்ள வேண்டும். யாருடைய இருதயத்தில் உள்ளத? நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நம்ம அறிந்து கொள்றதே இல்லை. அதனால்தான் நம்ம ஆண்டவரை முழுமையா தேடுறது இல்லை. முழுமையா தேடாதனால என்ன நடக்குது? தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. பக்தன் யோபு நல்ல தேவனிதன் தான், தேவனால் நற்சாட்சி பெற்றவர் தான். ஆனா சில நேரங்களில் நமக்குன்னு ஒரு சுயநீதினு ஒண்ணு இருக்கும். அது நம்ம இருதயத்துல கொஞ்சம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். என்ன இருக்கும்? ஒட்டிட்டு இருக்கும். அந்த சுயநீதியை தேவன் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். பாருங்க, யோபு சொன்னதை கொஞ்சம் கவனிங்க. யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து
என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர். நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரவப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறதுன்னு ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டு, இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள்லாம் அவர் மேல குற்றம் சாட்டும் பொழுது இப்ப தன்னுடைய நீதிய வெளிப்படுத்துவார். நான் தப்பே செய்யல, நான் தவறே செய்யலன்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை வழக்காடுவார். தப்பு இல்ல. ஆனா அநேக நேரங்களில் அந்த வழக்காடும் போது என்ன ஆயிடுதுன்னா, நான் ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்பேன் அப்படின்னு போயிடுச்சு. அதுதான் தவறு. எங்க தவறு வந்துருச்சு? ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்பேன். இப்ப ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இப்ப வெளிப்பட்டார். இப்ப ஆண்டவர் யோபுக்கு எப்படி வெளிப்பட்டார் கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். யோபு 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கவனிங்க. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வவல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு பாருங்க, இப்ப ஆண்டவர் நேரா நின்னுட்டாரு. யோபுவே, உன் உபத்திரவ நேரத்துல நீ சொன்னது மற்றதெல்லாம் ஓகே, நான் ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்பேன் அப்படின்னு ஒரு வச்சாரு பாருங்க. ஆண்டவர் நேரா வந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, நான் வந்துட்டேன்பா. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. யோபு இப்ப ஆண்டவரை பார்த்த உடனே கேள்வியா கேட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். சில நேரங்களில் நம்ம சுய நீதிய தேவன் வெளிப்படுத்துவார். இப்ப ஆண்டவர் பார்த்த உடனே ஆண்டவர் பார்த்தாரா தன்னை பார்த்தாரா? ஆண்டவரை பார்க்கறத காட்டில இப்ப எங்க பார்த்துட்டு இருப்போம்? அண்ணன் பார்த்துட்டார். ஐயோ, நான் நீசன், நான் நீசன், நான் நீசன். ஆண்டவரே, என் இருதயத்துல உள்ளதை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் நீசன், என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் உமக்கு? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். இது மட்டும் நின்னாரா? இல்ல. 42 அதிகாரத்துல வாங்க, 3 வசனத்தை கவனிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். ஆண்டவரே, நான் தெரியாம அளப்பிட்டேன் ஆண்டவரே. நம்ம இருதயத்தில் உள்ளத நம்ம அறிய பண்ணுவாரு. தேவன் சிறுமைப்படுத்தினா அதுல ஒரு நல்ல காரியம் இருக்கும். என்ன தெரியுமா? என் இருதயத்தில் உள்ளத நான் பக்தன் நினைப்பேன், நான் நல்லா ஆராதிக்கிறேன்னு நினைப்பேன். ஏன்னா யோபு எப்படிப்பட்ட மனுஷன்னா உத்தமன் தான். ஆண்டவரே சொன்னார் உத்தமன் தான். ஏன் தெரியுமா? அதிகாலையில் எழுந்து பலியிடுகிற ஒரு மனிதன், கரெக்டா எல்லாம் செய்கிற மனிதன். அப்படிப்பட்ட ஒரு யோபு தேவன் தமக்கு ஏற்ற அந்த அந்த சுபாவத்துல கொண்டு வரணும்னு விரும்பினாரு. அந்த திவ்ய சுபாவத்துக்கு யோபு பங்குள்ளவனாய் மாறணும்னு விரும்பினாரு. அதுக்காக என்ன தெரியுமா செய்தாரு? யோபுடைய இருதயத்தில் உள்ளதை யோபு அறிந்து கொள்ளும்படி தேவன் இந்த சிறுமையை அனுமதித்தார். அதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்துவேன். ஏன் தெரியுமா? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நம்முடைய சுயநீதி அநேக நேரங்கள் தேவனோடு நாம ஐக்கியமாவதற்கு தடையாய் இருக்கிறது. நம்முடைய பெருமையான பேச்சுக்கள் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு நம்மை தகுதியற்றதாய் மாற்றுகிறது. சின்ன காரியத்தை செஞ்சிருவோம், ஆனா பெரிய பெருமடிப்போம். தேவன் பார்க்கிறாரு. தேவன் நம்ம இழக்க விரும்பல. ஆகவே என்ன செய்யறாரு? நம்மை சிறுமைப்படுத்துகிறார். அப்போ சிறுமைப்படுத்துகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் உள்ளதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். ஏன் தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறார்? நாம் அவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, வழிகளில் நடக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு நம்ம பயப்படணும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுக்காக தான் தேவன் நமக்கு சிறுமைய அனுமதிக்கிறார். இப்ப சிறுமைப்பட்டு அடுத்து இன்னொன்னு இருக்காரு, இதோட நின்றுவாரு நம்ம ஆண்டவர். அப்படி அல்ல, அப்படி அல்ல. நம்ம இருதயத்தில் உள்ளதை நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சீர்படுத்திக்கணும். ஒண்ணு. அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படினோம். அது ரெண்டாவது. மூணாவது, அவர் நம்மை உயர்த்தணும்னு விரும்புறாரு. எப்படி?
அண்ணால சிறுமைப்படுத்தினாரு. அண்ணால் என்ன தெரியுமா பாட்டு பாடிட்டா? வாசிங்க 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை எங்க இருந்து உயர்த்துறாரு? குப்பையில இருந்து உயர்த்துறாருங்க. யார் பாடுறா இந்த பாட்டை? சிறுமைப்பட்டு தேவ சமூகத்துல போய் அழுத அண்ணால் பாடுகிறார். இப்போ அண்ணாளுடைய வாழ்க்கையில சிறுமை வந்தது. அந்த சிறுமையினால தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அவளை உயர்த்திட்டார். அப்போ தேவன் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தினா அவனை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. அவனை பெரியவனாய் மாற்றுவார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா அதனுடைய 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பாருங்க, ஆண்டவர் தாமே வைராக்கியம் கொண்டு சொல்றாரு. நீங்க சிறுமைப்பட்டீங்களா? நீங்க நெருக்கப்பட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிறுமை கொஞ்ச காலம்தான். நீ நெருக்கப்படுகிற நேரம் கொஞ்ச காலம்தான். நீ என்னை தேடுவாயானால் நானே உனக்கு அடைக்கலமாயிருப்பேன். அது மாத்திரமல்ல, உன்னை என்ன செய்வேன்? சின்னவன் 1000. நீங்க சின்னவர்களா இருக்கலாம், உலகத்தின் பார்வையில சின்னவர்களா இருக்கலாம், சிறுமைப்படலாம். உங்களை தேவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் என் தேவன் மாற்றுவார். இது தேவன் தாமே செய்கிறவராயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை பெரிதான ஒரு வாக்கு கவனிங்க. ஆகவேதான் தேவன் நம்ம என்ன செய்வாரு? நம்ம பலத்த ஜாதியா மாத்துவாரு. இன்னும் சொல்ல போனா பலுக பண்ணுவார். என்ன செய்வாரு? பலுக பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைக்குள் போன பொழுது தேவன் அவர்களை அந்த சிறுமையிலிருந்து விடுதலையாக்குனது மாத்திரமல்ல, அவர்களை பலுக பண்ணினார். யோசேப்பு என்ற தேவ மனுஷன் இருந்தாரு. அவருடைய தவறுனால சிறுமைப்படல, அவருடைய மற்ற காரியத்தினால, அக்கிரமத்தினால அவர் சிறுமைப்படல. மாறாக தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக சிறுமைப்பட்டார். தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக சிறுமைப்பட்டார். சிறுமைப்பட்ட யோசேப்புக்கு நடந்தது என்ன? எகிப்திலே அவர் ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். அடிமையாக விற்கப்பட்ட மனிதன் அங்கேயும் ஆண்டவருடைய வசனத்துக்காக நின்றார். போத்திபாரின் வீட்டிலே வேலை செய்தார். ஒரு அடிமையாக இருந்தார். அங்கேயும் அவர் அவமானப்பட்டார். அவரை ராஜாவின் சிறைச்சாலையில வைத்தார்கள். அந்த ராஜாவின் சிறைச்சாலை இருக்கும் பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கவே இல்லை. கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது. அந்த புடமிட்டதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்துச்சுமா? தேவன் அவரை உயர்த்தினார். எங்க அளவுக்கு உயர்த்தினார் கேட்டீங்கன்னா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் மேலாக உயர்த்தினார். அந்த மேலாக உயர்த்தி அந்த இடத்துல தேவன் வைத்த பொழுது அவருக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு பேர் தான் எப்பிராயிம். அந்த எப்பிராயிம்க்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எதை வைத்து அந்த பேர் வைத்தார் தெரியுமா? கொஞ்சம் வாசியுங்கள். ஆதியாகமம் அதனுடைய 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பேரிட்டான். அல்லேலூயா. என்ன பேர் வச்சாங்க? எப்பிராயிம். அந்த எப்பிராயிமுக்கு பேர் வைக்கும் பொழுது கூட தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்றாரு. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். யாருங்க பழுக பண்ணினார்? தேவன். அப்போ தேவன் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தினால் அவனை கீழே விடுவதில்லை, அவனை அழிந்து போக விடுவதில்லை. அந்த சிறுமைப்படுகிற அனுபவத்தின் நேரத்திலே கர்த்தரை ஒரு மனிதன் தேடினான் என்றால் ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் அந்த சிறுமைப்படுகிற நேரம் ஒரு தற்காலிக நேரமாய் தான் இருக்கும். கொஞ்ச கால அனுபவமா தான் இருக்கும். அதுக்கு பிறகு என் தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்தாமல் விடவே மாட்டார். அவனை பழுக பண்ணாமல் விடவே மாட்டார். அவன் சொல்லலாம், எப்பிராயிம், கர்த்தர் என்னை பழுக பண்ணினார், கர்த்தர் என்னை உயர்த்தினார். நன்றாக கவனிங்க. தேவன் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தினார். அவனை தேவன் என்ன செய்வார்? அவன் இருதயத்தின் உள்ளதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய் அவனை தேவன் பக்குவப்படுத்துவார், உருமாற்றுவார், உருவாக்குவார். அது மட்டுமல்ல, என் தேவன் அந்த மனிதனை புழுதியிலிருந்து தூக்கி உயர்த்துவார், அவனை மேன்மைப்படுத்துவார். அவனை மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, பலத்த சாதியாய் அவனை தேவன் நிறுத்துவார். அவனை பழுக பெருக பண்ணுவார். பழுக பெருக பண்ண பிறகு கடைசியில அவர் சிறுமைப்படுத்தி அதுக்கு கீழ்ப்படிந்தானே திரும்ப செய்வாரு.
வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்வார். நம்மை தம்முடைய வாக்குத்தத்தங்களினாலே நம்மை ஆசீர்வதித்து அனுபவிக்க உதவி செய்வார். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார். யாத்திரையா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. அப்படி சிறுமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணி சொன்னாரு, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உங்களை அழைத்து செல்வேன். அங்கே உங்களை நான் வாழ வைப்பேன். உங்களை நான் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு நல்லா கவனிங்க. என் தேவன் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தினால் அது அவனுடைய நன்மைக்கு நன்மைக்கு நன்மைக்கு. சோ இதுதான் காரணங்கள் என்று சொன்னேன். அப்போ தேவன் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்துகிற அந்த நேரம், அல்லாவிடில் நாம் சிறுமைப்படுகிற அந்த நேரம், ஒருவேளை நம்முடைய பாவத்தினால இருக்கலாம், அக்கிரமத்தினால இருக்கலாம், இல்லாவிடில் மற்ற மனிதர்கள் மூலமாக நமக்கு சிறுமை வரலாம். இந்த எல்லா நேரத்திலும் ஒரு தேவ மனிதன் செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அவன் என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தரை தேட பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை எப்பொழுதும் தேடுங்க. உங்க சிறுமைப்படுகிற நேரத்துல நீங்க மனிதனுடைய தயவை நாடி ஓடாதீர்கள். நீங்கள் சிறுமைப்படுகிற நேரத்துல உங்களுடைய சஞ்சலத்துக்கும் உங்களுடைய துக்கத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சோர்ந்து போய் மடிந்து போகாதீர்கள். மாறாக என்ன தெரியுமா செய்யுங்க? ஜீவனுள்ள தேவனை நோக்கி பாருங்க. ஏன் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களை குறித்து என் தேவனுக்கு மிகுந்த அக்கறை உண்டு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களை என் தேவனாகிய கர்த்தர் நினைக்கிற தேவன். மறந்துடாதீங்க. முதல் காரியத்தை சொல்லுகிறேன். நாம் தேடுகிற தேவன் இந்த சிறுமைப்பட்ட நாட்களிலே நாம் அவரை உண்மையாய் தேடுவோம் என்றால், உண்மையாய் அவரை நாம் அணுகுவோம் என்றால், ஒன்று சொல்லட்டும், அவர் நம்மை நினைக்கிற தேவன். யாத்திரையாகமம் அதனுடைய 2ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சிறுமைப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். அந்த நெருக்கப்படுகிற நேரத்துல என்ன நடந்ததுன்னு கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? அடிமைத்தனத்தினால் தவித்து அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் எங்க போய் எட்டினது தெரியுமா? தேவ சன்னிதானத்திலே எட்டினது. அப்போ இவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே எங்களை இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கும், நாங்கள் சிறுமைப்பட்டோம். உண்மைதான். இவங்க சிறுமைப்பட்டதற்கான காரணம் தெரியுமா? இவங்க நெருக்கப்பட்டதற்கான காரணம் தெரியுமா? இவர்கள் எகிப்து தேசத்திலே போய் அங்கேயே அதை கூடாரமாய் மாற்றி விட்டார்கள். அது தற்காலிகமான ஒரு இடம் என்ற நினைவு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவர்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தான் இவங்களுடைய இடம் சொன்னாரு. வாக்கு பண்ணப்பட்ட தேசம் அதுன்னு சொன்னாரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? எகிப்தின் அந்த செல்வ செழிப்பை பார்த்தாங்க, அங்கேயே டேரா போட்டாங்க. ஆண்டவருக்கு இது சுத்தமும் பிடிக்கல. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவர் உலகத்துல தேவன் நம்மை வைத்து ஆசீர்வதிக்கிறார். அப்புறமா என்ன தெரியுமா செய்யறோம்? ஆசீர்வாதத்தையே பிடித்துக் கொள்கிறோம் இல்லையா? இந்த உலகமே எனக்கு பெர்மனன்ட் பிளேஸ் நினைக்கிறோம் இல்லையா? பரலோகத்தை குறித்த தரிசனம் இல்லாமல் வாழ்கிறோம். பரம ராஜ்யத்தை குறித்த தரிசனம் இல்லாமல், அதை குறித்த ஒரு அறிவில்லாமல் வாழ்கிறோம். இதனால என் தேவன் விசனப்படுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு செய்த தவறு என்ன தெரியுமா? இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் தான், வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் இவர்கள் செய்த காரியம் என்ன? எகிப்து தேசத்துல தற்காலிகமாக தேவன் அவங்களை கொண்டு போனா அங்கேயே அது பெர்மனன்ட் பிளேஸ் தான் நினைச்சது மாத்திரமல்ல, அதுதான் அவருடைய இடம், அவருடைய வாழ்வு இதுதான் நினைச்சது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க மறந்து போயிட்டாங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கல. ஆராதனை செய்வதற்கென்று தேவன் இவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இவர்களை பார்த்து சொன்ன, இந்த ஜனத்தை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பார்த்தா இவர்கள் தேவனை துதிக்கிறத மறந்தே போனாங்க. தேவனை ஆராதிக்க மறந்தே போனாங்க. ஆராதிக்க மறந்துட்டாலே என் தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வந்துடும். தேவனை ஆராதிக்காமல் போனதுனால இவர்கள் சிறையிருப்புக்கு கடந்து சென்றாங்க, அடிமைத்தனத்துக்கு கடந்து சென்றாங்க. எந்த தேசம் இவர்களால் வாழ்ந்ததோ அதே தேசம் இவர்களை அடிமையாய் மாற்றிற்று. எந்த தேசம் பஞ்ச நாட்களிலே இந்த யூத மக்களால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே இஸ்ரவேல் ஜனம்
கர்த்தரை மறந்து, கர்த்தரை துதிக்க மறந்து, கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்து போனது காரணத்தினால அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் மாறினார்கள். அடிமைகளாய் மாறும்போது, சிறுமைப்படும் போது நெருக்கம் தான் வரும். அவன் பார்வோனுடைய ஆள் சொல்றான், நான் உனக்கு என்ன தர மாட்டேன், வைக்கோலும் தர மாட்டேன், நான் உனக்கு இதை தர மாட்டேன், அதை தர மாட்டேன். ஆனா நீ என்ன செய்யணும், செங்கலை அறுத்தே தீரணும். கொடுமைப்படுத்தினார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு அங்கலாய்த்தார்கள். அந்த நேரத்துல தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே எங்களை நினைத்தருளும். உடனே என் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. கர்த்தரை தேடும் பொழுது ஒரு அடைக்கலம் கடந்து வருகிறது. என் தேவன் அடைக்கலமாய் கடந்து வருகிறார். என்ன வசனம் சொல்லுகிறது கவனிங்க. அவங்க இப்படி நெருக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தரை நோக்கி அபயமிட்ட பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது என்ன நடந்தது? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, சிறுமைப்படுகிற நேரம் ஒருவேளை நம்முடைய அக்கிரமத்தினால இருக்கலாம், பாவத்தினால இருக்கலாம். இந்த நேரத்துல மற்ற ஜனங்களால் நம்ம நிந்திக்கப்படும் போது சிறுமைப்படலாம். இல்லாவிடில் கர்த்தரே நம்மை சிறுமைப்படுத்தலாம். எப்படியா இருந்தாலும், எந்த சூழ்நிலையினாலும் நீங்க கர்த்தரை நோக்கி அபயமிட்டா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, தேவ சமூகத்தை உங்களை தாழ்த்தினா, ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் உங்கள் கண்ணீரை மறக்கிறவர் அல்ல, அவர் நினைவு கூறுகிற தேவன். நினைவு கூறுகிற தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? நீங்க கூப்பிடும் போது உங்க கூப்பிடுதலை மறக்கவே மாட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க, தாவீது சொல்றதை கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறக்காத ஒரு தேவன் நமக்கு உண்டு. நினைக்கிற தேவன் மட்டுமல்ல, உங்களை மறக்காத ஒரு தேவன் உண்டு. நீங்கள் சிறுமைப்படுகிற நேரத்தில் கர்த்தரை தேடி பாருங்க. உங்களை அவர் மறக்கவே மாட்டார். நம்ம அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை நோக்கி ஓடுவோம். நம்முடைய கஷ்ட நேரத்துல அவங்க கேட்பாங்க, ஆனா சில நாட்கள் கழித்து மறந்தே போயிருவாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மை நினைக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் மறக்காத தேவன். அதை தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்துள்ளார். நல்ல கவனிங்க, உங்களை மறக்காத ஒரு நேசர் உண்டு. அவரிடம் உங்களுடைய நெருக்கத்தை சொல்லலாம், உங்களுடைய சிறுமையை குறித்து அவர்கிட்ட சொல்லலாம். அவர் உங்களோட பேசுவார். உங்களை சரியான பாதையில நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் மறக்காதவர் என்ன செய்வாரு? மறக்காத தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை போதிப்பார். தாவீது சிறுமைப்படுகிற நேரத்துல எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீர் நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழியை போதியும், நான் உம்முடைய சத்தியத்துல நடப்பேன், உம்முடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும்படி ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நன்றா கவனிங்க. நீங்க சிறுமைப்படுகிற நேரத்துல கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட ஆண்டவர் மறக்காதவர் என்ன தெரியுமா செய்வாரு? தம்முடைய வழிகளை உங்களுக்கு காட்டுவார். ஒருவேளை உங்களுடைய தவறுகள் இதுன்னு சொல்லி சுட்டி காட்டுவார். அந்த தவறுகளை சுட்டி காட்டவன் உடனே ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்தருளுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய பாவம் இல்லை, அக்கிரம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் வேறு வழியை காட்டுவார். உங்களை நடத்துக்கும் போது உங்களுக்கு சில வாக்குகளை கொடுப்பார். அந்த வாக்குகளை பெற்று ஆனந்தித்து அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு அதை அறிக்கை செய்து நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த சிறுமையிலே தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் நமக்கு தம்முடைய செம்மையான வழியை போதிக்கிறவர். ஏன் அதை போதிக்கிறார் தெரியுமா? அதை போதிக்கும் பொழுது, அதை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும். மற்றவர்களுக்கு தேவனுடைய வழியை காட்ட முடியும். தேவன் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல தேவன் உங்களை வைப்பார். சோ இந்த காரியத்துக்காக தான் தேவன் நம்மை சிறுமையின் பாதையில் நடத்துகிறார். மறக்காத தேவன். மூன்றாவது மிக முக்கியமான காரியம் நம்முடைய ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ளணும். சிறுமைப்படுகிற மக்களை என் தேவன் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைக்கிறவர் மாத்திரமல்ல, மறக்காதவர் மாத்திரமல்ல,
அப்படியே அவர் போய்கிறவர் அல்ல, அவர் விசாரிக்கிற நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 140 அதிகாரம் 12 சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். விசாரிப்பார். நல்ல கவனிங்க, அவர் நினைக்கிறவர் மாத்திரமல்ல, மறக்காதவர் மாத்திரமல்ல, அப்படியே விட்டு செல்கிறவர் அல்ல, விசாரிப்பாரு. விசாரிப்பார். விசாரிக்கிறவர் தேவன் என்ன செய்வார்? நீதி செய்வார், நியாயம் செய்வார், நமக்கு உதவிகளை செய்வார். அவர் விசாரிக்கிற நல்ல தேவன். இந்த உலகத்துல அநேக ஏழை ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, அநேக விதவைகள் கஷ்டப்படுகிறாங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அநீதி நடக்கிறது. இந்த அநீதி எல்லாம் செய்யும் போது அந்த உபத்திரப்படுத்துறவங்க என்ன நினைப்புனா, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைப்பு. நினைப்பு. சாலமன் ஞானி அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்ற கவனிங்க. பிரசங்கி அதனுடைய 5 அதிகாரம் 8 கவனிங்க. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. அப்போ இந்த உலகத்துல ஒரு ஏழை எளியவர்கள், அவர்களுக்கு விரோதமான அநீதி இழைக்கப்படுகிறது, அநியாயம் செய்யப்படுகிறது. இது நடக்குது. இது நடக்கும்போது நம்ம ஆச்சரியப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை குறித்து ஆச்சரியப்படாத, உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. அவங்க மேல உயர்ந்த அதிகாரத்தை செலுத்துறானே, துஷ்பிரயோகம் செய்யறானே, அவன் நினைச்சிட்டு இருக்கான் நான் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி அல்ல. சிறுமைப்பட்டவனுடைய கதி அதோ கதின்னு நினைச்சிடாதீங்க. அதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஏழை இனிமேல் எழும்பவே மாட்டான், இவனுக்கு விரோதமாய் அநீதி இழைக்கப்பட்டது, அவனால் இனிமேல் எழும்பவே முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஏழை, அந்த சிறுமைப்படுகிறவன், தனக்கு விரோதமாய் அநீதி இழைக்கப்பட்ட அந்த மனுஷன் தேவனை நோக்கி அபயமிட்டால், தேவனை தேடினால், ஒன்று சொல்லட்டும், உயர்ந்தவர் ஒருத்தர் உண்டு என்பதை இந்த ஜனம் அறிந்து கொள்ளும், இந்த தேசம் அறிந்து கொள்ளும். யார் அவர்களுக்கு விரோதமாய் அநீதி இழைக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாள் என் தேவனுடைய விரலை கண்டே தீர்வார்கள். என் தேவனுடைய விரல் வல்லமையுள்ள விரல், என் தேவனுடைய கரம் அது வல்லமையுள்ள கரம். அநீதி இழைக்கப்பட்ட ஜனத்துக்கு என் தேவனாகிய கர்த்தர் நியாயம் செய்கிறவர், விசாரிக்கிற தேவன். ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் அவர் விசாரிக்கிற நல்ல தேவன். அதனால்தான் தேவன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 68 அதிகாரம், சங்கீதங்களின் புத்தகம் 68 அதிகாரம் அதனுடைய 5 தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் பாத்தீங்களா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா மாறிடுவாரு. அந்த திக்கற்ற பிள்ளை சிறுமைப்படுகிற நேரத்துல கர்த்தரை தேடினால், ஒன்று சொல்லட்டும், என் தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷிக்கு சிறுமைப்படுகிற நேரத்திலே அவர் தகப்பனாய் மாறிவிடுவார். தகப்பனாய் மாறிவிடுகிறது மாத்திரமல்ல, அவர்களை குறித்து விசாரிப்பார், அவர்களுக்கு நீதி செய்வார், அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஒரு நாளும் அவர் நீதி செய்வதிலிருந்து பின் வாங்கவே மாட்டார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அது மட்டுமா, சிறுமைப்படுகிற நேரத்துல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு அழகா சொல்ற கவனிங்க. 2 கொரிந்தியர் அதனுடைய 7 அதிகாரம், 2 கொரிந்தியர் அதனுடைய 7 அதிகாரம் 6 கொஞ்சம் வாசிக்கலாமே. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நல்ல தேவ ஊழியர். அவர் ஊழியம் செய்யும் பொழுது, சுவிசேஷத்தை அறியும் பொழுது மிக உபத்திரவப்பட்டார். அவருக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள். அந்த உபத்திரப்படுகிற நேரத்துல எல்லாம் அவர் கர்த்தரையே தேடினார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிப்பாட்டவே இல்லை. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக, தேவனுடைய வசனத்தை நிமித்தமாக, சுவிசேஷத்தை நிமித்தமாக வர்ற உபத்திரவம், பாடு, நெருக்கம். இந்த நேரத்துல
அப்போஸ்தலன் பவுலால் தைரியமாய் சொல்ல முடிந்தது, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நான் தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, என் சிறுமையை கண்ணோக்குகிறவர் மாத்திரமல்ல, என் சிறுமையை நினைக்கிறவர் மாத்திரமல்ல, என் சிறுமையை மறக்காதவர் மாத்திரமல்ல, என் சிறுமையை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, என் சிறுமையின் நேரத்திலே என்னை ஆறுதல் படுத்துகிறவர். நீங்க நல்ல கவனிங்க, உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய பொற்கரத்துல உங்களை ஒப்புவிப்பீர்கள், அவருடைய ஆளுகைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர், சகல ஆறுதலின் தேவன் உங்கள் மத்தியில கடந்து வந்து உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களுக்கு அடைக்கலமாய் மாறிவிடுவார். இன்னைக்கு நல்ல கவனிங்க. இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். இன்னும் சில சம்பவங்கள் சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் இல்லை. ஆனா இன்றைக்கு நம்ம சிறுமைப்பட்ட வாழ்க்கையில வாழ்றோமா? நெருக்கப்படுகிற காலத்துல இருக்கிறோமா? ஒரு நாளும் மனம் துவண்டு போகாதீர்கள். ஒரு நாளும் சஞ்சலப்படாதீங்க. ஒரு நாளும் சோர்வுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. மாறாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை விசாரிக்கிற நல்ல தேவன் இருக்கிறார், நம்மை நினைக்கிற நல்ல தேவன் இருக்கிறார், நம்மை மறக்காத ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், நமக்கு ஆறுதல் படுத்துகிற நல்ல தேவன் இருக்கிறார். அவரையே அண்டிக் கொள்வோமாக, அவரையே தேடுவோமாக. எப்படி தேடுங்க? உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தேடுங்க. ஆண்டவரை இப்படி தேட ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வாக்குகளை தியானித்து தியானித்து தியானித்து, ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து உட்கொண்டு உட்கொண்டு தேட ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வசனத்தை உட்கொள்கிறது மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டவன் மேல் ஒரு சிந்தை வைத்து தேவனை தேட ஆரம்பிங்க. இந்த நேரத்துல இன்னும் நன்மை செய்யுங்க, இன்னும் நன்மை செய்யுங்க. இப்படி நீங்க செய்து கொண்டிருந்தா, ஒன்று சொல்லட்டும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க சிறுமைப்பட்டு இருக்கலாம், நீங்க நெருக்கப்படலாம், ஆனா நீங்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருந்தா, உங்களுக்கு தேவன் ஒரு நன்மையும் குறைவுபடாம கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் மாறி விடுவார். ஹல்லேலூயா! என் தேவன் உங்களுக்கு தஞ்சமாய் மாறி விடுவார். என் ஆண்டவர் உங்களுக்கு கோட்டையா மாறி விடுவார். என் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். இந்த காலவேளையில தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், நீர் என்னை விசாரிக்கிற தேவன், நீர் என்னை நடத்துகிற தேவன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் முன்னிறுத்தி அவரையே நாம் துதிப்போமாக. இந்த காலவேளையில தேவன் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலாம். நீ சிறுமைப்படுகிறாயா? நீ நெருக்கப்படுகிறாயா? என்னை தேடு, என்னை தேடு, முழு மனதோடு என்னை தேடு. தேடினால் உனக்கு நான் அடைக்கலமா இருப்பேன், உனக்கு சகல நன்மையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலவெளியில நம்மை நாம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா?